பொதுவாவே எல்லா ஃபீமேல் செலிபிரிட்டிஸும் தன்னை விட அழகு இல்லைனாலும் சொத்து மதிப்பு அதிகமாக்குறவங்கள தான் மேரேஜ் பண்ணிப்பாங்க. பட் ஆனா அதெல்லாம் பொருட்படுத்தாம தன்னை விட அழகுலையும் சொத்து மதிப்புலையும் கம்மியாக்குறவங்கள லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்ட ஒரு 4 செலிபிரிட்டிஸை பார்க்கலாம். இந்த லிஸ்ட்ல 4வதா இருக்கிறது தீபிகா படுகோன் அண்ட் ரன்வீர் சிங். தீபிகா படுகோன் பாலிவுட் ஹாலிவுட் நடிச்சு தன்னோட நெட்வொர்த்தை 500 கோடிக்கு மேல வச்சிருக்காங்க. பட் ஆனா ரன்வீர் சிங் அவங்கள விட கம்மியா தான் வச்சிருக்காரு. இந்த லிஸ்ட்ல 3வதா இருக்கிறது ஐஸ்வர்யா ராய். இவங்க 1994 உலக அழகி பட்டம் வாங்கின அந்த பேரை வச்சு ஆல் ஓவர் வேர்ல்டுல பெரிய பெரிய பிராண்ட்ஸ் கூட கொலாபரேஷன் பண்ணி தன்னோட நெட்வொர்த்தை 900 கோடிக்கு மேல வச்சிருக்காங்க. பட் ஆனா இவங்க ஹஸ்பண்ட் அபிஷேக் பச்சன் அமிதாப் பச்சனோட பையன்ற ஒரே காரணத்தினால மேரேஜ் பண்ணிருப்பாங்க. இந்த லிஸ்ட்ல 2வதா இருக்கிறது நயன்தாரா அண்ட் விக்னேஷ் சிவன். நயன்தாரா ஒரு படத்துக்கு 10 கோடி சம்பளமும் ஒரு விளம்பரத்துக்கு 5 கோடி சம்பளம் வாங்கி தன்னோட சொத்து மதிப்பை 200 கோடிக்கு மேல வச்சிருக்காங்க. பட் ஆனா விக்னேஷ் சிவன் ஒரு படத்துக்கே 3 கோடி தான் சம்பளம் வாங்குறாரு. இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா இருக்கிறது கட்ரினா கைஃப் அண்ட் அவங்க ஹஸ்பண்ட் விக்கி காஷல். கட்ரினா கைஃப் தான் இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்குற ஹீரோயின். இவங்களோட சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட 224 கோடி. பட் அவங்க ஹஸ்பண்ட் விக்கி காஷலோட சொத்து மதிப்பு வெறும் 41 கோடி மட்டும்.